ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாராஸ் ஒப்பீனியன் மேட்டர்ஸ். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் குருமா பண்ணலாம், சப்பாத்தியும் பண்ணலாம். வாங்க. இதில் தாளிக்கிறதுக்கு, குருமா தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சோண்டு கேரட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இது கேப்சிகம், குடமிளகாய் கொஞ்சம். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானது தேங்காய் கொஞ்சம், 2 சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, இந்த மாதிரி 2 சின்ன பீஸ் இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு. இது நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் வந்துட்டு இந்த பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு முந்திரி இருக்கு இல்லையா, கேஷ்யூ நட், அதுவும் வேணால் ஒரு 4-5 எண்ணம் இருந்ததுன்னா அதுவும் போட்டு அரைக்கலாம். அது இல்லைன்னா நிலக்கடலை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கும்போது ஒரு 4-5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், கேஷ்யூ நட், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதுவும் அது கூடயே சேர்ந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக பண்ணிடலாம். கடுகு போட்டுட்டு வெங்காயம் போடலாம். கூடவே பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீன்ஸ், கேரட்டு, குடமிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி. இது இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா மிக்சியில் இருக்கிறதோட என்னோட குட்டி பொம்மைகளும் சேர்ந்து தெரியுதா? இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட், அரைச்ச பேஸ்ட் இதில் போட்டுடலாம். குருமாவில் தண்ணி ஊற்றிருந்தோம் இல்லையா, அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இதில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டு ஊற்றிடலாம். நான் நல்லா தண்ணி கலந்து வச்சுட்டேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதில் ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் இது ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இது கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போன உடனே ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதான். இது ஆப்பம், சப்பாத்தி, பூரிக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம பட்டாணி கூட கொஞ்சம் ஊற வச்சு போடலாம். நான் அதுக்கு டைம் இல்லை, அதனால் இந்த காய் மட்டும் போட்டு அப்படி நான் பண்ணிட்டேன். இது கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம இந்த பேஸ்ட்டு ஊற்றின உடனேயே அது குருமா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சரியா, நல்ல வாசனை வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இது பரோட்டா செஞ்சிங்கன்னா பரோட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்.
டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.